வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது system.out.println. அதை பற்றி ஃபுல் டெஃபினேஷனோட கிளியர் எக்ஸாம்பிளோட நான் உங்களுக்கு சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போது system.out.println இது நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். இது போட்டால் அவுட்புட்டில் வந்து நம்மளுக்கு வந்து காட்டும் அப்படின்றதும் சில பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். சரி, இதோட டெஃபினேஷன் என்னன்னு யாராச்சும் யோசிச்சிருக்கீங்களா? சிஸ்டம்னா என்ன, சிஸ்டமில் எதுக்கு நம்ம எஸ் கேப்ஸில் தான் போடணும், டாட்னா என்ன, அவுட்னா என்ன, இந்த பிரிண்ட்னா என்ன, எல்னா என்ன, இந்த டாட்டுக்குமா டெஃபினேஷன் இருக்கும், இந்த டாட்னா என்ன அப்படின்லாம் தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ முழுசாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த system.out.println நம்ம ஜாவாக்கு இன்டர்வியூ போனாலுமே இது கூட கேட்பாங்கங்க. சிஸ்டம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தனித்தனியாக ஒன்று நம்ம இன்டர்வியூவில் வந்து கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம எல்லாமே தெரிஞ்சுக்கணும். ஒரு செமிகோலன் வைக்கிறனாலுமே அதோட டெஃபினேஷன் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இன்டர்வியூவில் கூட கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியும். சரி, ஓகே, இப்போ டெஃபினேஷனை பார்த்தலாம். அந்த system.out.println அப்படின்னா இது ஒரு மெத்தட். நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுவோம்? பிரிண்ட் பண்ணுறதுக்காக ஒரு மெசேஜ், அதாவது அவுட்புட் ஸ்க்ரீனில் ஒரு மெசேஜை நம்ம பிரிண்ட் பண்ணோன்னா அது system.out.println சொல்லிட்டு தான் நம்ம பிரிண்ட் பண்ணணும். மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறது எல்லாருமே வந்து println. பட் வந்து ஒரே லைனில் பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா சில பேருக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். அதுக்கு நம்ம பிரிண்ட்னு போட்டாலே போதும். என்னன்னா நெக்ஸ்ட் லைனுக்கு பிரிண்ட் ஆகணும் அப்படின்றது தான் மீனிங். சரி, ஓகே, உங்களுக்கு கிளியராக புரியுதா? system.out.println நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோன்றது புரியுதா? அப்படி ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போது எதுக்காக நம்ம எஸ் வந்து கேபிட்டல் லெட்டரில் போடுறோம் அப்படின்றது தெரியுமா? ஏன்னா அந்த ஜாவாவில் நம்ம கொடுக்குற கிளாஸ் நேம் எல்லாமே, அதாவது கிளாஸ் நேம் தெரியறதுக்காக, அது கிளாஸ் நேமா இல்லை இன்டர்ஃபேஸா இல்லை அந்த ஆப்ஜெக்டா அப்படின்றது தெரியறதுக்காக நம்ம வந்து அந்த எஸ் வந்து கேபிட்டலில் கொடுக்குறோம். சரி, அது யாருக்கு தெரியணும்னு தெரியுமா? அது நம்ம கொடுக்குற இப்போ கம்பைல் பண்ணும்போது அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், அதாவது அந்த கம்ப்யூட்டருக்கு புரியறதுக்காக அதோட லாங்குவேஜில் நம்ம எஸ் வந்து கேப்ஸில் கொடுத்தோம்னா ஓகே இது ஏதோ சம்திங் ஒரு கிளாஸ் நேமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை நினச்சிட்டு சரி ஓகே பார்க்கும்போது ஆமாம் இது கிளாஸ் நேம் தான் சொல்லிட்டு அது எடுத்துக்கும். ஓகே, உங்களுக்கு புரியுதா? இப்போ எஸ் வந்து நம்ம எதுக்கு கேப்ஸில் கொடுக்குறோன்றது. நெக்ஸ்ட்டு சிஸ்டம்னா என்ன? அது வந்து ஒரு பில்டிங் கிளாஸ் தாங்க. ஒரு ஜாவாவில் அது ஒரு கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த பேக்கேஜில் இருக்க ஒரு கிளாஸை வந்து சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். இது எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோன்னா ஒரு ஸ்டாண்டர்டான இன்புட் அண்ட் அவுட்புட் கொடுக்கறதுக்காக யூஸ் பண்ணுவோம். அண்ட் எரர் ஸ்டேட்மெண்ட் ஏதாச்சும் இருக்கான்னு பார்க்குறதுக்காக யூஸ் பண்ணுவோம். இந்த சிஸ்டம் இப்போ புரியுதா? சிஸ்டம்னா என்ன? அது ஒரு கிளாஸு, அந்த பேக்கேஜில் இருக்கும். அது ஒரு பேக்கேஜில் இருக்க ஒரு கிளாஸு. இது வந்து ஒரு இன்புட் அவுட்புட் ஸ்ட்ரீமுக்காக எரர் கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த ஒரு கிளாஸை நம்ம வந்து கொடுக்குறோம். நெக்ஸ்ட்டு அவுட்னா என்ன? அந்த அவுட்டுன்ற பேர்லேயே பாருங்கள், அவுட்புட் ஸ்ட்ரீமுக்காக நம்ம கொடுக்குறது. அந்த அவுட்புட் ஸ்ட்ரீமில் அந்த மெசேஜ் நம்ம என்ன கொடுக்குறோமோ அது பிரிண்ட் பண்ணுறதுக்காக நம்ம இந்த கிளாஸ், அதாவது சிஸ்டம் கிளாஸில் இது ஒரு ஸ்டாட்டிக் மெம்பராக இந்த அவுட்டுன்ற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணோம், நம்ம ஏதாச்சும் எந்த டேட்டா ரைட் பண்ண கொடுத்தாலுமே அது வந்து பிரிண்ட் பண்ணி நம்மளுக்கு அவுட்புட் ஸ்ட்ரீமில் வியூ பண்ணுறதுக்காக கொடுக்குறது தாங்க இந்த அவுட்டு. நெக்ஸ்ட்டு பிரிண்ட்டு. அந்த நம்ம system.out.print இருக்குல்ல, அந்த பிரிண்ட்டை நம்ம எதுக்கு பிரிண்ட் கொடுக்குறோன்னா ஒரே லைனில் பிரிண்ட் ஆகிறதுக்காக. ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பிரிண்ட் கொடுத்தாலுமே அது வந்து ஹலோன்னு கொடுத்தா, பிரிண்ட்டுன்னு கொடுத்தா நெக்ஸ்ட் லைனில் வராது, எல்லாமே ஒரே லைனில் வந்து பிரிண்ட் ஆகும் எல்லா கேரக்டர்ஸும். அதுக்காக தான் நம்ம பிரிண்ட்டுன்ற ஒரு அங்கே ஒரு கிளாஸை வந்து யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு இதுவே நம்மளுக்கு நெக்ஸ்ட் லைனில் பிரிண்ட் ஆகணும், ஒரே லைனில் பிரிண்ட் ஆகக்கூடாது அப்படின்னு நினச்சோன்னா நம்ம பிரிண்ட் எல்ன்றது கொடுப்போம். டெஃபினிஷன் என்ன? இந்த மெத்தட், இந்த பிரிண்ட் ஸ்ட்ரீம் கிளாஸ் வந்து ஒரு மெசேஜை கொடுத்தோன்னா அது அவுட்புட் ஸ்ட்ரீமில் நியூ லைனில் பிரிண்ட் ஆகும். அதாவது ஒரு லைனில் ஒன்று பிரிண்ட் ஆச்சுன்னா திருப்பியும் இன்னொரு நெக்ஸ்ட் லைன் எங்கெங்கே பிரிண்ட் லைன் கொடுக்குறோமோ அங்கெல்லாம் வந்து நெக்ஸ்ட் லைனில் வந்து பிரிண்ட் ஆகும். அண்ட் பிரிண்ட்னு கொடுத்தோன்னா ஒரே லைன்லேயே பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இது யாருக்குமே அவ்வளோ தெரிஞ்சிருக்காது. அதுதான் அது என்னென்னா டாட் ஆப்ரேட்டரோட டெஃபினிஷன் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அது என்ன? அந்த ஜாவாவில் .out.println கொடுப்போம். அந்த டாட் எதுக்காக கொடுக்குறோன்றது தெரியாது நம்மளுக்கு அவ்வளோ பேருக்கு. ஸோ அதோட டெஃபினிஷன் என்னென்னா ஜாவாவில் ஒரு ஆக்சஸ் மெம்பர், அதாவது நம்ம ஆக்சஸ் பண்ணோம். ஸோ அந்த டாட் மூலியமாக நம்ம சிஸ்டம்ன்ற கிளாஸ்லேருந்து அவுட்டை வந்து ஆக்சஸ் பண்ணி அதுக்கப்புறம் பிரிண்டரில் ஆக்சஸ் பண்ணி அந்த மாதிரி ஆக்சஸ் பண்ணி ஒரு செயினில் வந்து கால் பண்ணி அந்த நெக்ஸ்டட் மெம்பரையுமே வந்து நம்ம ஒரு செயினில் கால் பண்ணி நம்ம ஆக்சஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். இது நம்ம இங்கே மட்டும் சிஸ்டம் டாட்டில் மட்டும் யூஸ் பண்ண மாட்டோம். ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி அதுக்கு மூலியமாக கால் பண்ணாலுமே நம்ம வந்து டாட் யூஸ் பண்ணுவோம். ஸோ நிறைய இடத்துல நம்ம டாட் யூஸ் பண்ணுவோம். அது எதுக்காகனா ஆக்சஸ் பண்ணுறதுக்கு, ஆக்சஸ் மெம்பர்ன்றது பேர் ஜாவாவில் இது நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த டாட்னா என்ன? நம்ம ஆக்சஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு ஆக்சஸ் மெம்பருக்கான ஒரு ஆப்ரேட்டர் தான் டாட். ஓகேவா? ஓகே, இப்போ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் சிஸ்டம்னா என்ன, அது எஸ் எது கேப்ஸில் போடுறோம், டாட்னா என்ன, அவுட்னா என்ன, அப்புறம் பிரிண்ட்னா எதுக்கு, பிரிண்ட் எல்னா எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டெஃபினிஷனோட எல்லாமே வந்து கிளியராக பார்த்துருப்போம். ஸோ இந்த மாதிரி மோர் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ஆன் பண்ணி வச்சுட்டு லைக் பண்ணிவிட்டு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் நான் கீழே கொடுக்குறேன். உங்களுக்கு கோடிங் பண்ணும்போது ஏதாச்சும் டவுட் இருந்தால் அந்த சேனலில் நீங்கள் டவுட் கேட்டிங்கன்னா நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுவேன். ஓகே, ஹாப்பி கோடிங். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷனை நம்ம தெரிஞ்சுப்போம். தெரியாததை நம்ம தெரிஞ்சுப்போம் இந்த சேனல் மூலியமாக. பை பாய்.